पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களிலே 662வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். நம்ம டிரைவிங் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு டிரைவர்கள். இந்த ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் மெக்காலஜி செக்ஷனில் மெக்காலஜியாக அப்பாயிண்ட் ஆன போது நிறைய வண்டிகள் ஆட்டோமொபைல்ஸ் எங்கள் ஒர்க் ஷாப்பில் ரிப்பேர் ஆகும். அதனால் அவசியம் இன்ஜினியர்களுக்கு டிரைவிங் தெரியணும். அப்போ தான் டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு வந்து சரியில்லைன்னு சொன்னால் நான் ஓட்டி பார்த்து தப்பாக ரைட்டாக சொல்ல முடியும்னு ஒரு அருமையான திட்டம் வச்சுருந்தாங்க. எங்கள் பேட்சுக்கு மட்டும் கிடச்சிது அது. அதில் டிரைவிங், இந்த டிரைவிங்கில் ஜீப்பை ரிவர்ஸ் பண்ண கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஜீப்புக்கு முன்னாடி ட்ரைலர்னு ஒன்று மாட்டுவாங்க, அந்த ட்ரைலரோடு ரிவர்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஜீப்பில் ரிவர்ஸ் பண்ணுறது டைரக்ஷன் பார்த்து பண்ணணும். ட்ரைலரில் ரிவர்ஸ் பண்ணுறச்சு அது எப்படி போகிறதோ அப்படியே போய் பிடிக்கணும். அது இல்லைன்னா முடக்கிறன் ட்ரைலர் எங்கேயாரும் இடிக்கும். ஒரு ட்ரைலர் அதையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாலேஜ் வேணும். அதுக்கு மேலே மனிதர்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதை விட பெரிய நாலேஜ் வேணும். அந்த மனிதன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியணும். அதுல் சந்தின் எனக்கு ஒரு குருதேவர் டிரைவிங் கற்றுக் கொடுத்தவர் அவர் சொல்லுவார், ரோட்டில் ஜான்வர் வந்ததுன்னா அது மைண்டை பார்க்கணும். ஜான்வர்னால் விலங்கு, பசு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், கிட்ட டொம்னு அடித்தா மேலேயே மூட்டிக்கும். அது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறதுன்னு அதை பற்றி ஆன்டிசிபேட் பண்ணி ஓட்டணும். ஜான்வர் என்ன நினைக்கிறதுன்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். நம்மளை ஜான்வராக மிருகமாக இருக்க சொல்லுவோம். இதெல்லாம் அடிப்படையாக சொல்கிறது தான். ஆனால் தான் நிறைய ப்ராப்ளம் மனிதர் ஹேண்டிலில் வருது. அதை தெரிஞ்சவன் தான் சர்வைங்கன். அவன் தான் கம்பெனி என்ன நடத்த முடியும். சர்வேஸ்வரன் சிவபதியாரனாரன்னு ரொம்ப கெட்டிக்கார். அவருக்கு எல்லாரையும் அவரே இயக்க முடியும். இருந்தாலும் அவரை புண்ணிய பாபத்தை கூட இயக்க விட்டுருவார். அந்த சமயம் பார்த்து அவர் எப்படி டீல் பண்ணுவோம் அப்படி டீல் பண்ணுவார். அப்படி இது ஒன்று தான் எல்லாம் அறிவீர் இதே அறியின்னு மனுஷங்களுடைய இந்த ஆட்டிடியூட்ஸ் தெரியாத போயிட்டுனா தெரிஞ்சும் பயன் இல்லையா. ஆனால் எம்பெருமான் நாராயணன் ரொம்ப கெட்டிக்கார். தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் சண்டை அசுரர்கள் வலியவர்கள் வலிமை படைத்தவர்கள் தேவர்களை நல்லா தோக்கடித்து ஓட ஓட விரட்டி அடிச்சுட்டாங்க, பொழந்து கழிப்பிட்டாங்க. தேவர்கள் மேருமலை குகையை அங்கெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. மீண்டும் தங்க ராஜ்யம் வேணும்னு ஆசைப்படுறாங்க. பிரம்மாட்ட போய் புலம்புறாங்க. வழக்கம் பிரம்மா எல்லாரையும் அழைச்சிட்டு போய் திருப்பார் இருக்கிறதுல கரையில் நின்று நாராயணனை ஸ்தோத்திரம் பண்ணுறார். நாராயணன் அனுகிரகம் பண்ணுறார்.
நீங்கள் அசுரர்கள் கூட்டணி போட்டுக்கொள்ளுங்கள், அசுரர்கள் நீங்களுமா சேர்ந்து சமுத்திரத்தில் நிறைய மூலிகைகளை போட்டு அதை கடையுங்கள். கடைஞ்சால் சில பொருள்கள் வரும், அதில் ஒரு பொருள் கிடைக்கும், பெரிய மருந்து, அமிர்தம்னு பேர். அதை சாப்பிட்டா அவங்களுக்கு புஷ்டி நல்லா இருக்கும், சாக மாட்டீங்க. அப்புறம் அசுரர்களை நீங்கள் ஒரு கை பார்த்துடலாம். என்ன இருக்கு, அசுரர்கள் துணையோர் அமிர்தம் கிடைச்சா அவன் சும்மா இருப்பானா, அவன் பங்கு கேட்பானே அப்படின்னு சொன்னார் பிரம்மா. நானும் சிரித்தான். அவன் பங்கு அவனுக்கு வராதபடி நான் பண்ணுறேன். அப்புறம் அமிர்தத்தை கடையணுன்னா அதுக்கு மலையை மத்தா போடணும், வெறும் மத்தா போட முடியும். அந்த மத்து மலையாயிடுச்சுன்னா அப்புறம் அந்த ரோப்பு கடையிறதுக்கு சேரனிங் ரோப்பு அவ்வளோ நீளமாகவும் வலிமை வாய்ந்ததும் ஒன்று வேணும். அது எங்கே சிருஷ்டிச்சிருக்கேன், இது வரைக்கும் சிருஷ்டிக்கலையேன்னு பிரம்மா. நீர் ஏயா கவலைப்படுறீர், எல்லாருமே வாசுகின்னு பாம்பசுரகமாக நல்லவன், அவங்ககிட்ட அமிர்தம் கடை போகிறோம், நீ ஹெல்ப் பண்ணு, உனக்கு உலகத்தெல்லாம் புகழ் வரும், பேர் வரும் சொல்லு. அவன் சரின்னு ஒத்துணுடுவான். அவனை நீங்கள் அப்படியே அந்த கடையிறதுக்கு சரணிங் ரோப்பாக வச்சுக்கொள்ளுங்க, கடை கயிறாக வச்சுக்கோங்க. சரி, மந்திரமலையை மத்தா போட்டுக்கோங்க. மந்திரமலையை கடலில் கொண்டு வந்து போட்டாச்சு. மத்தா மந்திரமலையை வச்சாயிடுத்து. வச்ச பிற்பாடு பார்த்தா அதில் சுற்றிக்கிறதுக்கு வாசுகி, பாம்புகள் புடக்குன்னு போட்டுருவோம் வந்ததுன்னா அவ்வளோதான். ஒரு போடு போட்டால் நம்ம தொலைஞ்சோம். ரெண்டாவது போட்டுக்கு நாம எங்கே இருக்கோம்? இப்போது ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள் பிடிக்கிறதுன்னு சொன்னார். உடனே பகவான் நாராயணன் தேவர்களை பார்த்தோம், ஓகே தானே, தேவரெல்லாம் நாராயணன் இந்த பக்கம் வரணுமேன்னா, நாங்கள் தானே கடைய போகிறோம், இல்லை நானும் உங்களோட சேர்ந்து கடையிறேன். சரி, இந்த பாம்பை வச்சு கடையிறச்சே நாம் பாம்பின் தலைப்பக்கம் நின்னோம்னா பாம்பு கோவம் வரைச்சே நம்மளை தான் போடும். அமிர்தம் வரத்துக்கு முன்னாடியே பல பேர் போயிடும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி அசுரர்கள்ட்ட பேசி அவள் பாதி நாம் பாதியாக மிக்சர் போட்டோம்னா 2 பேருக்கும் டேமேஜ் வரும். வால் பக்கத்துக்கு டேமேஜே வர அவட ஜாலியாக எழுதுட்டுருப்போம். அது மாதிரி ஏற்பாடு பண்ணணுமே. அசுரர்கள் தலைப்பக்கத்துக்கே போயிட்டால் ரொம்ப வசதி, நாம் வால் பக்கத்துலேயே இருந்தால் வசதி. அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். இது என்ன அநியாயமாக இருக்குது? 2 பேருக்கும் சமமான சிரமம் இருக்கணும் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி மேட்ச்சில் பிட்ச் நல்லா இருந்தது, எதிராளி நிறைய ரன் அடிச்சுட்டான். செகண்ட் ஹாஃபில் பால் ஸ்லோவாக வருது, பேட்டுக்கு வேலை தோற்று போயிட்டான். கிரிக்கெட்டில் சொல்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி சில அட்வான்டேஜ் கிடைக்கும், ஆனால் எங்களுக்கே கிடைக்கணும், அது மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு நாராயணன்ட்ட கேட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணால் போகிறது விட்டார். அசுரால் எங்கே டச் பண்ணால் வழிக்கு வருவான்னு தெரியணும், அதுதான் சர்வைக்கன். அதனால அவன் போகிறான். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னான் அசுரர்கள் தலைவன்கிட்ட. என்னப்பா, நாராயணன் வந்தாலே பயம் வாழ்க்கை, என்ன மாய பண்ண போகிறானோ. அவனை கண்டால் கொஞ்சம் நெடுக்கம்தான், இருந்தாலும் ஸ்மார்ட்டாக பேசுகிறது, சிரிக்கிறது, அழகாக இருக்கார். அதில் நாராயணா என்ன விஷயம்னு கேட்டால் பெருமாள் சொன்னார், இந்த பாம்பு வச்சு தானே கடைய போகிறோம், இந்த பாம்பு வச்சு கடை அடிச்சு நாம் 2 பகுதியாக இருந்து கடைஞ்சிடும், ஒருத்தர் வால் பக்கம், ஒருத்தர் தலை பக்கம். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சரி, ஓகே, யார் தலைப்பக்கம் யார் வால் பக்கம்னு டிசைட் பண்ணல பகவான். ஆரம்பிச்சிடும் வாங்குவோம் அப்படின்னா. நேராக போனால் தலைப்பக்கம் போயிருந்தான். எல்லா தேவர்களும் பார்த்தா என்ன சொன்னோம், இவங்ககிட்ட என்ன கொண்டு வந்திருக்கான், அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன்னா என்ன பேசினான்னு தெரியல. அவங்களை அணிவகுத்து நிற்கிறான் ஒரு பக்கம், இந்த பக்கம் நாம் அணிவகுத்து நிற்கிறோம். நம்ம சைடுக்கு லீடராக இருக்கக்கூடிய நாராயணன் வாய் பக்கத்தில் போய் நிற்கிறான். வாங்குவோம் கடையலாம், வாயை பிடிச்சிக்கலாங்கிறான். அது போடும்டா கடிக்கும்டான்னு சொன்னமே, அது மாதிரி அதையே பண்ண சொல்கிறானே என்று தேவர்கள் எண்ணி ரொம்ப ரொம்ப மெர்சல் ஆகிட்டாங்க, திகைச்சு போயிட்டாங்க. பகவான் சொன்னால் வாங்கோ, என்ன தேங்குறேள், இந்த வால் பக்கம் போய் நிற்கக்கூடாது. நாம் மகரிஷி கஷ்யபருடைய சந்ததிகள். பாம்பு வாலையா நாம் பிடிக்கிறது, வால் பிடிப்பது நம்ம வழக்கம் கிடையாது. வீரர்கள் நாமெல்லாம் பாம்பின் வாயில் கையை வச்சு தான் இழுக்கணும். வாங்கல் தைரியமா, நாம் கஷ்யபரின் பிள்ளைகள் அப்படின்னா. அதை கேட்டான் அசுரத்தலைவன். தொலைஞ்சு போனான்னா மாட்டிக்கிட்ட விட வேண்டியது தானே. அதான் அவனுடைய வீக்னஸ், அவனுடைய ஈகோ, அவனுடைய ஆணவம், அவனுடைய அகங்காரம். அவன் சொன்னான், நாராயணா ஸ்டாப், நீங்கள் மட்டும்தான் கஷ்யபர் பிள்ளைகளா? நாங்களும் கஷ்யபர் பிள்ளைகள், நாங்களும் வாழை பிடிக்க மாட்டோம், நாங்கள் தலைப்பக்கம் தான் பிடிப்போம்.
அப்படின்னு சொன்னார். சேச்சே இப்படிலாம் சொல்லக்கூடாது, எங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கோ, நாங்களே தலைப்பக்கம் நிற்கிறோம், நீங்கள் வால் பக்கம் நில்லுங்கள் என்று நாராயணன் மறுபடியும் சொன்னார். இந்திரன் வந்து கிட்டக்க வந்து தட்டி, நான் வந்தான் சரிங்க, நான் ஏன் இப்படி எது பிடிவாதம் பிடிக்கிற இரு. உடனே என்ன சொல்கிறான் இந்திரன், நான் ஒன்றுமில்லை, நீங்கள் பேச்சுக்கு தான் பேசுவீங்க, உண்மையாக வாய்ச்சொல் வீரர் தான், செயலை காட்ட மாட்டீங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா. அப்படியா நான் அசுரர் படைகள் அத்தனை பக்கம் திரண்டு வந்து தலைப்பக்கம் தான் நம்ம இருப்போம். அப்புறம் நாராயணன் சிரிச்சுட்டே சொன்னார், நீங்களாம் அண்ணன்மார்கள், தலைப்பக்கம் நீங்கள் ஆசைப்பட்ட பிற்பாடு பாக்கி இருக்குது வால் தானே, நாங்கள் வால் பக்கம் போகிறோம். வால் பக்கம் போயிட்டார். அப்போ தான் தேவர்களுக்கு புரிஞ்சு எப்படி கேம் விளையாடிருக்கான் பாருங்க. அவனுடைய மைண்டை ரீட் பண்ணி கேம் விளையாடி பண்ணான். ஈகோயிஸ்டிக் ஆணவசாலிகிட்ட போய் இப்படி சொன்னதுனால ஆணவக்காரர்களை மட்டும் தாங்களே வாய்ப்பக்கெல்லாம் இருப்போன்னு பிடிவாதம் பண்ணு. நீங்கள் இவ்வளோ சொன்னப்பறம் விட முடியுமா, அதனால் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் எங்கள் அண்ணன் மரம் விட்டு கொடுத்தோன்னுட்டான். அப்புறம் பாம்பு கடித்து ஒரு அசுரனாக போகிறச்சே எல்லாரும் தலைவை திட்டே இருந்தாங்க, என்னையா அப்படி சொன்னேன், அவன் சொன்னன்ட்டு நம்மளை மாட்டி விட்டேன். ஆனால் இப்படிப்பட்ட திறமை, எதிராளியை பற்றி அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சாதான் நீ சர்வஜனாக இருக்கலாம். அந்த காலத்தில் நீலகண்ட தீட்சிதர் ஒருத்தர் அவர் சொன்னார், ரொம்ப படித்தேன், என்னென்ன தேவைன்னு நினச்சி அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம்லாம் படித்தேன், ஆனால் ரொம்ப அவசியமான ஒன்று மட்டும் எனக்கு தெரியல, பாமர மக்கள் எப்படி கவர் பண்ணுறதுன்னு தெரியல, அப்புறம் எலெக்ஷனில் யார் ஓட்டு போடுவோம், அதனால நான் தவிக்கிறேன்னார். ஆனால் இவன் சர்வஜன், எல்லாம் தெரிஞ்சவன், அதனால் இந்த மாதிரி உபாயம் எல்லாம் தெரிஞ்சதுனால திருவேங்கடமுடையானுக்கு சர்வஜன் என்று பெயர். அதனால் இந்த பின்னணி வளரக்கூடிய ஸ்லோகம் ஒன்று சொல்கிறோம், கேளு. அயம் ஹுபாயோஸ்ய வசீகிருதோ ஸ்யாத் இதீக சர்வம் கிலயோஸ்தி ஜானன் யதா சுரான் வாசுகி வக்ர தேசே சர்வஜ்ஞானாமா சகி சன்னிவேஷ்டா. அன்பர்களே, இதற்குரிய தமிழ் பாசுரம், எவனை எப்படி கவர்தல் வேண்டும் என்னும் வழி அனைத்தும் அறிவானாய், அவுணரை பாம்பின் வாயில் கை வைக்க செய்த சர்வேஜன் எம்பெருமானே. எங்கே அந்த எம்பெருமானுடைய இந்த உபாயத்துக்கெல்லாம் வழி தெரிஞ்ச எம்பெருமானை நினைத்து கொண்டு ஜெபிங்கள். சர்வஜ்ஞாய நமஹா. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.